லைகா சுபாஸ்கரன் வழங்கும் எஸ் ராஜமௌலி இயக்கத்தில் ராம்சரண் ஜூனியர் என்டிஆர் நடிக்கும் RRR வரும் மார்ச் 25 முதல் திரையரங்குகளில். யாழி பிலிம்ஸ் தயாரிப்பில் நீலம் புரொடக்ஷன் பா ரஞ்சித் வழங்கும் குதிரைவால் வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில். My husband was a lot into yoga and walks and everything. So, because he was playing cop in back-to-back 3 films, so he was on a verge of reducing weight, keeping himself fit. And both my girls had lost drastic weight and all 3 of them are tall. ஏன் முன்னாடி வந்து அவங்க 3 பேரும் வந்து ஒரு என்னது சொல்ல தென்னமரம் மாதிரி, நான் வந்து நடுவில் ஒரு எல்ஃப் குட்டையா, எல்லாமே 6 footers, நான் மட்டும் நடுவில் ஒரு குட்டை, அதுவும் சமயத்தில் ரவுண்ட். ஸோ நினச்சி பாருங்க how I looked out of the family பிக்சர்லேயே ஃபிட் ஆகலை நான். ஸோ அதனால தான் இவர் வந்து ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தார். சரி, ஐ ஷுட் ஆல்சோ ஸ்டார்ட் டூயிங் இட். ஸோ இவர் கூட யோகா பண்ணுறது, தென் இட் காட் இன் டு அ ருட்டீன். எவ்ரிடே யோகா பண்ணுறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, ஈவினிங்ஸ் கம்பல்சரி 45 to 50 minutes வாக் போகிறது. அண்ட் அஃப்கோர்ஸ் ஃபுட் இன்டேக் கம்ப்ளீட்லி கட் டவுன் பண்ணிவிட்டு, நம்ம ருசிக்கு என்ன வேணும் அது இல்லாமல் வாட் யுவர் பாடி நீட்ஸ் இஸ் வாட் ஐ ஹவ் லேர்ன்ட். 22 years of married life, and you just celebrated your wedding anniversary in Ooty, if I'm not mistaken. And in an industry where people split for no reason, and how did you manage this marriage to survive for 22 years? I think I look back at people who have survived marriages like Suhasini Maniratnam. I look back at Purnima Bhagiraj and Bhagiraj sir. I look back at a lot of other people whose marriages, look at Rajni sir and Jiluma. Marriages have survived. Of course, no marriage is perfect. Your marriage has survived for so many years. Yeah, that's true. So இது வந்து perfection கிடையாது. Probably நாங்க வந்து celebrities இருக்கிறதுனால எங்களுக்கு அந்த மைக்ரோஸ்கோப்ல வச்சு, you are always under the microscope. அது பூத கண்ணாடி வச்சுட்டு பார்ப்பாங்க. Probably me and my husband, நாங்க ரெண்டு பேரும் வந்து we are not a very, அதுவும் என் வீட்டுக்காரர் வந்து சுத்தமா he is not at all a public person. தெரியும். He is like public function சொன்னாலே அவர் வந்து கதவை பூட்டிட்டு உள்ள போயிட்டு எனக்கு ஜோர் அடிக்குது சொல்லிட்டு படுத்துருவாரு. So that is how he is. I think we are totally opposite of each other. Yeah, that is one of the reasons why the marriage must have worked. Yes, opposites attract. Like cheese and chalk. Yeah, so we cheese and chalk, absolutely. Adanal it has worked for us. I am a die-hard romantic person. என் வீட்டுக்காருக்கு ரொமான்ஸ்க்கு ஸ்டார்டிங் லெட்டர் ஆறுன கூட தெரியாது. கேண்டில் லைட் டின்னர் சொன்னாக்கா கேண்டில் லைட் டின்னர்ஸ் போலானா ஏன் முஞ்சிய தெரியாது, யார் பார்த்து பேசுறது. So that is how he is. Let's go for a romantic drive. And he'll say, yeah, வீட்லயே பேசலாமே, romantic drive போயிட்டு what are we going to do? Let's go get wet in the rain. I'll have a cold. So that is how he is. And அவருடைய ஆசை ஒண்ணுதான், take my wife to the beach, sit there, சுண்டல் வாங்கி சாப்பிடணும், மல்லிப்பூ வாங்கி கொடுத்தா மல்லிப்பூ வச்சுட்டு பீச் பக்கமாக போய் பீச்சில் உட்காந்துட்டு சுண்டல் சாப்பிடணும். அவருடைய இந்த சின்ன சின்ன ஆசைகள். ஆனால் அது முடியாது. ஃபர்ஸ்ட், ஐ எம் அலர்ஜிக் டு மல்லிப்பூ. Secondly, both of us cannot go sit on the beach like any other couple. We will be crowded, we will be surrounded. We lose our privacy. So he's saying, இது முடியாத காரியம், அப்புறம் என்ன ரொமான்ஸ், வீட்டிலே உட்காரலாம். So I think we have, over a period of time, we have learned to accept each other. அந்த unconditional love சொல்கிறோம்ல, அது இருக்குது. ஒரு எக்ஸ்பெக்டேஷனே கிடையாது. தட் நீ என் கூட இருக்கணும், நான் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நீங்கள் இது வாங்கி தரணும், நீ எனக்காக இது பண்ணணும், அது எதுவுமே கிடையாது. வாட் எவர் யூ டூ அவுட் ஆஃப் லவ். I think my kids make fun because we have a rule. என்ன diet? What is a diet you? I eat anything and everything. நான் வந்து I don't deprive myself of eating anything, but rather than having 1 scoop of ice cream, I take 2 kutti spoons of ice cream. Rather than finishing 1 plate of mutton biryani, I'm like ஒரு குட்டி கரண்டி இல்லைன்னா குட்டி bowl of biryani. Rather than having those pieces of nice fat mutton, I take 1 piece of that. So that is how I have brought myself down. And do you skip a meal or? No, I don't skip a meal. I in fact eat every 3 hours, 2 to 3 hours. I keep eating something or the other. And now on the sets of your Telugu last film which you did, you were there with Urvashi and Radhika. So did you have a nice chat with her? Awesome time. Adine petri konjam sollu. Radhika is also leading on television. Yeah, Radhika, I think Radhika is a pioneer. ஏன்னா டெலிவிஷன் வந்து ஹீரோயின்ஸ் டெலிவிஷனுக்கு வரும்போது கொஞ்சம் யோசிப்போம் ஆரம்ப காலத்தில்.
ஆனால் அவங்களே வந்து ரெடான மாதிரி ஒரு ஃபேம் பண்ணிவிட்டு அவங்க டெலிவிஷனுக்கு வந்து இது வரைக்கும் அந்த நம்பர்ஸ் யாராலையும் வாங்க முடியல. அவங்களுடைய சீரியலுக்கு சித்திக்கு வந்த நம்பர்ஸ் டிஆர்பி. ஸோ அந்த நம்பர்ஸ் பார்க்கும்போது ஐ திங்க் என்னை பொறுத்த வரைக்கும் ராதிகா இஸ் அ pioneer when it comes to television. She opened the floodgates. Yes, she's an icon. No doubt. Absolutely. And not even a moment with Radhika around is going to be dull. நாங்கள் சிரிச்சுட்டே இருப்போம். அவங்க இமிட்டேட் பண்ணுறதும் கதை சொல்கிறதும் என்ன விஷயங்கள் நடந்தது இல்லை ஊர் கதை ஏதோ ஒன்று இருந்தாக்கா அது காமெடி பண்ணி சொல்கிறதும். And with Urvashi, of course, with her performances and everything. I think not a dull moment. நாங்கள் வந்து ஷார்ட்டுக்கு வந்தாக்கா nobody goes to the caravan. நாங்கள் சுற்றி myself, ராதிகா, ஊர்வஷி, ராஷ்மிகா, ஷர்வானந்த், அதர் ஆர்டிஸ்ட், ஆல் ஆஃப் அஸ் நாங்கள் சுற்றி அங்கேயே ஒரு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் மாதிரி உட்காந்துட்டு அண்ட் நாங்கள் பேசிகிட்டே இருப்போம், சிரிச்சுட்டே இருப்போம். So that is how the entire shoot was. We didn't even know when we started, when we finished. And movie, we did a film with James Vasant. Unfortunately, it's been 6 years, but we were not able to release a film as yet. I think James had his own personal problems or what. But of course, if there's a film where, all three of us have very lovely characters like what we did in the Telugu film, then we would love to do it. It's always a pleasure to work with Radhika and Urvashi. It keeps me on guard because I consider both of them as brilliant actors. And எனக்கு வந்து அவங்க ரெண்டு பேரும் கூட ஒர்க் பண்ணும்போது நான் என்ன பண்ண போறேன்னா எனக்கு ரொம்ப என்ன சொல்றது, ஐ எம் வெரி வெரி ஆன் கார்ட் தட் நான் நல்லா பண்ணணும். ஏன்னா இல்லைன்னா அவங்க ரெண்டு பேரும் என்ன சாப்பிட்டு முழுகிட்டு போயிட்டே இருப்பாங்க. சரிங்களா? ஸோ ஐ ஹாவ் டு பி டோட்டலி ஆன் கார்ட் அவங்க கூட பெர்ஃபார்ம் பண்ணும்போது. ராதிகா உர்வஷி மச் சீனியர் டு மீ. ஸோ எங்களுக்கு அந்த ரைவல்ரியே கிடையாது. வி மோர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ராதிகா நாங்கள் எல்லாரும் 80s குரூப்பில் இருக்கோம். ஸோ வி ஆர் மோர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். நான் தமிழ் சினிமாவுக்கு ஆரம்பத்தில் வரும்போது எனக்கு வந்து தமிழ் சினிமா சென்னைக்கு இன்ஃபேக்ட் வரும்போது சென்னைக்கு வரும்போது ஃபர்ஸ்ட் வந்து இதுதான் சைனீஸ் ரெஸ்டாரண்ட் சென்னையில் இருக்குது. என்னை கூட்டிகிட்டு போனது ராதிகா, நிரோஷ் அவங்க தான். அப்புறம் சாரி கரெக்டாக எப்படி கட்டுக்கணும்னா எனக்கு தெரியல. ஸோ ராதிகா தான் சொல்லி கொடுத்தாங்க, திஸ் இஸ் ஹவ் யூ ஹவ் டு வேர் அ சாரி ப்ராப்பர்லி. நான் தனியாக இருக்கும்போது யூ கான்ட் கீப் டிபெண்டிங் ஆன் சம்படி எல்ஸ். ஸோ ஷி மென்டர்ட் யூ a bit. கைண்ட் ஆஃப். ஏன்னா நான் வந்து வரும்போது இதுக்கு முன்னாடி நானும் ஆவவனன் சார் படத்தில் ஒன்று நடித்தேன். நானும் அருண் பாண்டியன் பேராக இருந்தோம். அப்புறம் ராதிகா இருந்தாங்க. ஸோ ராதிகாவும் அதில் ஒரு ரொம்ப சீரியஸ் ரோல் பண்ணியிருந்தாங்க. ஸோ கூடவே இருந்தாங்க. ஸோ அந்த படத்துலேயே ஷி வாஸ் அ ஹியூஜ் ஹெல்ப். ஏன்னா லாங்குவேஜ் தெரியாது அப்போ எனக்கு. ஸோ நானும் ராதிகா பண்ணும்போது அப்போவே எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாங்க சீன்ஸ். பட் அப்போலேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா அப்போ அவங்க சீனியராக இருக்காங்க, நான் கொஞ்சம் லாங்குவேஜ் தெரியாது, கொஞ்சம் பேக்கில் இருந்தேன். பட் ஷி ப்ரோக் த ஐஸ். ஸோ என்னை வெளியில் கூட்டிகிட்டு போகிறதும் mingle with people and locationல வந்து சிரிச்சபடி பேசிட்டு இருக்கிறது. She didn't show any difference that you're a newcomer, why should I speak to you, I'm a senior to you, so I will keep my hold myself away from you. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. In fact, I was in Ooty for my 22nd anniversary and my husband was shooting in Fernhill Palace. So I had all the kind of a deja vu about Brahma and everything. So நான் அங்கிருந்து Fernhill Palace ஓட photos எடுத்துட்டு I sent it to Satyaraj sir. So that is how we are friends. I immediately sent it to him. I said, sir, remember this? And he said, Brahma, Kush, நீ ஊட்டில என்ன பண்ற? So that is how we are friends. It was a pleasure talking to you, Kush. Thank so you. Good. I mean, you're so open and so nice to talking to you. And we hope we'll have one more talk soon. Definitely. Always a pleasure to speak to you. Thank you so much. Bye. AvalGlitz சேனலை எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைகா சுபாஸ்கரன் வழங்கும் SS ராஜமௌலி இயக்கத்தில் ராம்சரண் ஜூனியர் NTR நடிக்கும் RRR வரும் மார்ச் 25 முதல் திரையரங்குகளில். யாழி பிலிம்ஸ் தயாரிப்பில் நீலம் புரொடக்ஷன் ரஞ்சித் வழங்கும் குதிரைவால் வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில்.